ஸோ புரியுது, நிறைய பேர் வந்துட்டு என் மேலே கொலை காண்டில் இருப்பீங்க அப்படின்னு. ஸோ அந்த கொலை காண்டு கொலை விரையில நான் வந்து ஒரு பக்கம் வாகனம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பெரிய அப்பாலஜி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து 1.5 மாதமாகவே வீடியோவே போடல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு தண்ணி குடிக்காத காரணத்தினால. ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து தண்ணியை வச்சுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வாயில் ஊற்றிக்கங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோ போட்டேன். அந்த ஆனுவல் ப்ரீ ஆனுவல்லாம் வந்த காரணத்தினால் அதுவும் அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய அப்பாலஜியை வச்சு கேட்டுருக்கேன். அந்த இனிமேட் வந்து ரெகுலராக வீடியோவும். ஸோ வந்து நான் முடிஞ்ச அடுத்த நாளே நான் வந்து வீடியோ போடலாம். ஸோ அதுக்காகவே என்னை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதான் இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கேன். நான் வந்துட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு யாராவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா வாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தருவீங்களோ அதே மாதிரியே இருக்கும். சப்போர்ட் தாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இன்றைக்கி இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மலைக்கு தான் நீ சொல்லுவோம். அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த மலை பேர் என்னன்றது சரியாக தெரியல எக்ஸப்டா. ஸோ அந்த மலையோட அந்த மலை மாதிரி தான் அந்த மலையவே ஒரு 2-3 தடவை எக்ஸ்ட்ரா ஏறினா என்ன மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய மலை. ஆக்சுவலி யாராவது மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகிற ஃபீல் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த மலைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது என்ன மலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதேஸ்வர மலை லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். ஓகேவா? நான் வந்து கோயம்புத்தூருக்கு தான் போகிறோம் காரில். ஓகேவா? ஸோ உலக சொல்ல மட்டும் ரசகுல்லா கூட சொல்லி கொடுத்துருவேன். கவலைப்படுதீங்க 2 ரூபா போட்டால் சாவடிக்க மாட்டேன் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். வந்துட்டு போகிறோம். நீங்கள் நம்ம தேவசேனாவுக்கு உங்களுக்கு அங்கே தேவசேனாவுக்கு வந்துட்டு மொட்டை அடிச்சாச்சு. மொட்டைப்பா பாத்தி நம்ம மாமா காக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இதை வந்தாச்சு. வந்தாச்சு மொட்டை எப்படி? ஏசி மாமா கதவை தாங்க. நானும் வாங்க. அது கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அது கிழிச்சதுனால அப்படி இருக்கு. கேட்க போனேன். எப்படி ஓட்டு கேட்க போனேன்? தாமடை ஓட்டு போடுங்க. சேர்த்து சொல்ல பிரைம் மினிஸ்டர் தகனி எப்படி இருக்கீங்க? ஓட்டு போடுங்க. தாமடை ஓட்டு போடுங்க. அண்ணா கிள்ளி வச்சிட்டான். என்னங்கட்டு நீ என்ன பண்றீங்க? என்னாச்சு? செவட்டுமா நான் இப்ப எங்க போறோம்னா அங்க போறோம். மருதமலைக்கு போறோம். மால் போறோம். ஃபீனிக்ஸ் மால். இந்த மால் போலாம். ரோசான் மால். இங்க நம்ம டிரைவர் இருக்காப்ல. டிரைவர் மாமா. சீட் பெல்ட் போடலனா பையனை போட்டு போணுங்க. சீட் பெல்ட் போடணும். சிவா என்னவா நான்லாம் என்னது சொல்லுங்க. தாங்க மேப் தாங்க. நான் பிடிச்சிக்கிறேன். அட்லீஸ்ட் அதையாவது வீடியோவில் காட்டலாம். நீ வந்து வீடியோவில் விட்டு உட்காந்து ரோட்டை பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் பார்த்துக்கோங்க. என்ன உனக்கு என்ன சாப்பிடுறீங்கடா? என்ன சாப்பிடுறோம் மம்மி. அதான் தாங்கம்மா. அந்த ஐஸ்கிரீம் தாங்க. தாங்க இதான் சாப்பிட்டேன். தேவசனாங்க நல்ல வேலை நான் சாப்பிடல. கீழே மேலே போட்டு எனக்கு இருக்கா இல்லப்பா அது ஒண்ணு நான் சாப்பிடுறேன். எனக்கு 5 ஸ்டார்.
டேய் இன்னைக்கு 5 ஸ்டாரா பெரிய ரைட்டிங்க தானி பாருங்க கதை வேஃபியை இப்படி தான் சாப்பிடணும். நம்ம தேவசனாட்ட இருந்து கற்றுக்கணும். இங்கெல்லாம் ஸோ வந்தாச்சு. இதோ உங்களுக்கு நான் மலையை காட்டுறேன். உங்களுக்கு பேக் கேம் போட்டு காட்டுறேன். தான் இங்கே தான் நம்ம ஏக போவோம். ஆக்சுவலி உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ரியலில் பார்க்க வந்துட்டு செம்மையாக இருக்குது. மம்மி உங்கள் ரிவ்யூ அப்படியே சொல்லுங்கள். தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கோம். எஸ் நிறைய கூட்டமாக இருக்குது. ஆலமரம் தோ இன்னும் போகணும். மலையாக ஆரம்பிச்சிட்டோம். படிக்கட்டில் பின்னாடி பார்த்தா தெரியும் நல்லா மரம்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ நடந்து கால் விழுத்த காரணத்தினால் நானும் நம்ம தகனையும் இங்கே மரத்துக்கடியில் உக்காந்துட்டு இருக்கு. காற்று வாங்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம மொட்டை ஹாய் சொல்லு. ஹாய். அதுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. நான் இங்கேயே படுத்துக்குவேன். வாங்க நம்ம போகலாம். அப்படியே சரியா இன்னும் ஏகிட்டதாங்க. மூஞ்சி வேத்தப்பாடுதான். ஆனால் எந்த விதமான கோயில் வந்ததுக்கான அறிகுறி ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படியே ஏறிக்கிட்டே போவோம். சோப்பா சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு கோயிலுக்கு எப்படியோ வந்தாச்சு. பார்க்கறதுக்கு தான் 2 நிமிஷத்தில் வந்த மாதிரி இருக்கும். பார்த்தா தெரியும் வேத்து ஒழுகி ஆமா நான் பேசல. நீ என் கூட தான் விளையாடிட்டு வந்த, அதனால நம்ம மூஞ்சி காட்டக்கூடாதா? மொட்டையும் சேட்டையும் காலு முன்னாடியா? காரு எங்க காரு? அங்க பாக்க சிவானு பேர் எழுதிருக்கு. காக்கலா சிவானு பேர் இவங்க ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. வீடியோ எவிடன்ஸ் உங்க அப்பாட்ட போட்டுட்டா பெல்ட் எடுத்து அடிக்கும். பரவாயில்லையா? நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். சொல்லு. வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. முன்னாடிதான் என்னோட பேர் எழுதிருக்கு. எங்க பேருக்கு முன்னாடிதான் சிவானு அப்படியே பெருசா எழுதிருக்கு. எழுதி இருக்கு. மொட்டை முன்னாடி நான் தான் உட்காந்து மெதுவா பேசுறதா? நான் சத்தமா பேசுவேன். அப்படியா இஷ்டம். வீடியோ போட்டால் ரெக்கார்டில் இல்லை அப்படின்னா அவனை போட்டிருந்தாங்க மொத்தி வைப்பேன். அவனை மொத்திட்டு வாங்க வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா கோவில் மாதிரி தான் தெரியுது. காட்டுறேன். அதாவது கோவிலுக்கு வந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனால் அது வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கான ஒரு இடம். இன்னும் கோவிலுக்கு போயிட்டே தான் இருக்கிறோம். அதாவது ஏறும்போது இந்த நெஞ்செலும்பு இருக்குல்ல, அது அப்படியே அமுக்காம ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு வருது. இந்த இடத்துல பேரேஜ் தான் என்னை நானே விடுறேன். பிஞ்சு போகும். அது உங்களை இன்னைக்கு எப்படி உணர்றீங்கன்றத கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து சரியாக 2 o'clock. 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். 2 o'clock தான் நம்ம கோவிலுக்கே வந்துருக்கோம். அந்த புளி அது என்ன சாப்பாடு மேமே? அது என்ன சாப்பாடு? என்ன தின்றதுலே இருந்தீங்களா?
ப்ளீஸ் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அக்கா இங்கே போங்க உள்ள போங்க அக்கா அக்கா எதுவும் பண்ண முடியாது நானும் வாங்குறாங்க எப்படிக்கா இது ஐயோ ஓகே ஆகிங்க அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள வந்தாச்சு. ஆனால் நம்ம மாப்பிள்ளை நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் தான் அங்கே இருக்காங்க. இன்னும் குலோப்ஜாமுன் தாங்க நீங்கள் எங்க எல்லாம் என்ன சொல்ல இப்போதான சாப்பிட்டு வந்தோம். இதுதான சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு 2 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே குலோப்ஜாமுன் பார்த்துக்க. அவனும் தவறு இருக்காதுமா. அந்த போலீஸ்கார அங்கிள்கிட்ட போய் சொல்ல எங்கள் அம்மா விடுங்கன்னு. நம்ம சாமி பார்க்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். தரிசனத்தில் ஊடகத்துக்குள்ள ஓ கோபுரத்தை எடுக்கணும். ஒரு பேருக்கு 5 ரூபாயா? வாங்கலாமா தானே? வந்து நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. என்னால் சாமியை வந்து உங்களுக்கு பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக போலீஸ் செக்யூரிட்டியோட சாமி வந்துட்டு பத்திரமா இருக்காங்க. என்னது இது? தரிசனத்தில் வந்தால் 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். சண்டை இருக்கு. ஆனால் காசு கொடுத்து பக்கத்தில் இன்னும் எவனும் போன பாடு இல்லை. இது அப்பா கூட போயிருக்கிறீங்க போயிட்டு இருக்கிறேன். கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து நாம் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஏங்கிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் ஏங்கிறது தாங்க கஷ்டமாக இருக்குது. சரி ஆமாம் ஏங்கிறது தான் ஈஸியாக இருக்குது. ஏங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. மாற்றி சொல்லிட்டேன். வாடா மாட்டேன். வாடா மொட்டை. பிரியாணியை சாப்பிட்றேன். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க இடத்துல இப்போ உட்காந்துருக்கோம். ஆனால் 7 நிலவத்துக்குலாம் டயர்ட் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம்.